ஏய் லியா. சொல்லுங்க மேடம். என்ன காலையில இந்த பக்கம் ஆளே காணும், ரொம்ப பிஸியோ? எது? ஆஃபீஸில் எல்லாரும் சொன்னாங்கடி, ஆனால் நான் நம்பவே இல்லை. இப்போதாண்டி தெரியுது, நீ கார்த்திக் சார் வந்ததுலேருந்து அவ்வளவா இந்த பக்கம் வர்றதே இல்லை. ஏன் மேலேருந்து கீழே நீ இறங்குறதே இல்லை. சார் கூட தான் போல. என்ன நடக்குது? நீ வேற. ஏய் இந்த பக்கம், அதாவது ஒரு டோரா மண்டை இந்த பக்கம் வந்தாளா? எது டோரா மண்டையா? ஷோ உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு. ஆமாடி, இங்கே தான் வெயிட் பண்ண சொன்னேன். இப்போ அவள் எனக்கு வேணும். இந்த பக்கம் தான் பொண்ணு வந்தாளா? அவளான்னு பாரு. எங்க? அதான்டி விநாயகர் சர்ச்சு கிட்ட. ஆ அவளே தான். இன்னும் என்ன கஷ்டத்தில் எனக்காக கொடுக்க போகிறேன்? யூஸ்லெஸ். அங்கே வெயிட் பண்ண சொன்னா அங்கே போய் என்ன நின்றுட்டு இருக்கா? யார் அவன்? ஒரு தலைவலி. தலைவலியா? கேட்டினும் என்னாச்சு இவளுக்கு? ஹே யூ, பேர் என்ன தெரியலையே. வாட் எவர் இட் இஸ். ஹே ஏய் வா, உன்னை சார் கூப்பிட்றாரு. உன்னதான் காது கேட்காது, சார் கூப்பிட்றாரு. ஏய் என்ன முறைக்கிற? உன்னை சார் கூப்பிட்டார், உள்ளவா. ஏய் யாரை கூப்பிட்ட? நீயும் நாங்கள் தானே இங்கே இருக்கோம், வேற யார் இருக்கா? உன்னை தான் கூப்பிட்டேன். வாட் மீ? வாத்தாது கோழியாது உன்னை தாண்டி. யூ? என்ன 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 யூ? முதல்ல நீ அடுத்தவங்க மரியாதை கொடுக்க கற்றுக்கோ, அப்போ தான் உனக்கு அது திருப்பி வரும். அதை விட்டுட்டு நீ என்ன பேசுறியோ அதான் உனக்கு திருப்பியும் கிடைக்கும். உனக்கு மட்டும் மரியாதை எதிர்பார்க்குறீல, அப்படி தானே எனக்கும் இருக்கும். ஷட் அப். அப்படி மவளே, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க? லெஃப்டில் விட்டேன்னு வச்சுக்கோ, ரைட்டில் திரும்பிக்கும். வாட்? நம்ம தான் சொல்ல போய் அப்புறம் கார்த்திக் நம்ம மேலே கோவப்படுற மாதிரி ஆயிரும். இவ்வளோ முதல் கூப்பிட்டு போய் மேலே விடணும். இங்கே பாருங்கள், உங்களை சார் மேலே வர சொன்னாங்க. எந்த சாரு? அதாங்க ஸ்மால் சிஇஓ. அப்படி யாரும் எனக்கு தெரியாதே. காட், இங்கே பாருங்கள், எங்கள் கம்பெனியோட ஸ்மால் சிஇஓ தான் உங்களை பார்க்கணுன்னு வர சொன்னார். சிஇஓனா பேர் இல்லையா? இருக்கு மேடம், மிஸ்டர் கார்த்திக். கார்த்திக்னு பேர் வச்சவங்களாம் பார்க்க முடியாதுன்னு போய் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், உங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்க, நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். எதுவாக இருந்தாலும் நீங்கள் சார் கிட்ட போய் பேசிக்கோங்க. அதான் 2 பேர் வச்சு ஓட்டிட்டு இருந்தால, அப்புறம் எதுக்கு நான் உன்னோடய இருந்திருக்க வேண்டியதானே? என்ன இதுக்கு இப்போ கூப்பிட்றேன் தேவையில்லாமல்? எக்ஸ்கியூஸ் மீ. மூடு இல்லை, இப்போ உங்கள் சார் கிட்ட சொல்லுங்கள். வேறு வழியே இல்லை மேம், ஐ எம் சாரி. எது? அதாவது சார் உங்களெல்லாம் எங்கேயும் போக சொல்லலை, நான் தான் கீழே போய் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். அது இட்ஸ் மை மிஸ்டேக். சாருக்கு இருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ வில் யூ ப்ளீஸ்? கார்த்திக் சாரி, ஐ மீன் உங்கள் ஸ்மால் சிஇஓ சொல்லி அனுப்பிச்சாரா இப்பெல்லாம் போய் சொல்லண்ணே? கோர், இங்கே பாருங்கள், நிஜமாமே தான் சொல்கிறேன். சாருக்கு இருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவர் அந்த போன்டெல் ஸோ சாரி, உங்க கூட இன்னொரு பொண்ணு இருந்தாங்களே, அவங்கள மட்டும்தான் கூப்பிட்டாரு. நான் தான் உங்களை கீழே போய் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அவர் உங்களை எதுவுமே சொல்லலை. ஸோ ஐ எம் ஆஸ்கிங் சாரி ப்ளீஸ். எங்கள் சார் கூப்பிட்றாரு, வாங்க. ஓ, நீ அப்படி நினச்சிக்கிட்டியா? நீ என்ன இப்படி சொன்னால தான் நான் வரலன்னு? அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்கள் சாரை பார்க்குற மூடும் இல்லை, ஐடியாவும் எனக்கு கிடையாது. நீ போய் சொல்லு உங்கள் சார்கிட்டயே, இப்படி தான் சொன்னேன்னே. மேம் ஐ ஆஸ்க் சாரி டு யூ ப்ளீஸ். அதான் சொல்லிட்டேனே, நீ சொன்னதுக்கெலாம் இல்லைன்னு. அப்புறம் என்ன, போய் உங்கள் சார்கிட்ட போய் சொல்லு, அதெல்லாம் பார்க்குறதுக்கு இஷ்டம் இல்லையான்னு. கார்த்திக் நம்மக்கிட்ட ஃபஸ்ட் டைம் கொடுத்த வேலை, அதை நம்ம சரியாக முடிக்கலன்னா எப்படி இம்ப்ரெஸ் ஆவார்? என்ன மேம் ப்ளீஸ். சரி போங்க, வரேன். தேங்க்யூ மேம். ம் சாரி அச்சு, எவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்தால் என்கிட்ட ஆறுதல் தேடி வந்திருப்பீங்க. அது தெரியாமல் நான் உங்களை திட்டி அனுப்பிச்சிட்டேன்ல. சாரி அச்சு குட்டி. இப்போ கூட என்ன நினச்சா எனக்கு கோவமாக வருது. நாச்சும் ஏதோ கஷ்டத்தில் இருக்காங்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அதுக்காக என்னை பார்க்க வந்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்காம விட்டுட்டேனே. ஷோ, என்ன நினச்சி எனக்கு கோவமாக வருது அச்சு. சாரி அச்சு. வாட் இஸ் திஸ்? எனக்கு என்னவோ கையில் என் பக்கத்தில் இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. அவன் எப்படிங்க இருப்பான்? இப்போது காலேஜில் தான் இருப்பான். கயல், நீங்கள் என்ன பண்ணுற?
ஹே என்னடி பண்ணுறீங்க? மூச்சினை மெல்ல நான் கேட்கிறேன் அந்த ஓசைக்கு இணையான ஹே என்னாச்சு? சாரி அச்சு, நேற்று நீங்கள் எதுக்கு வந்தீங்கன்னு தெரியாமல் உங்களை நான் திட்டேன். சாரி அச்சு. ஹே அதை நான் அப்பவே மறந்துட்டேன். அதுக்காகவா லூசாடி நீ? இல்லை அச்சு, நான் எப்படி இருந்திருக்கேன்னு பாருங்கள். நீங்கள் ஆனால் ஏதோ டல்லாக இருந்தீங்கன்னு மட்டும் தெரியும். ஆனால் ஷோ சாரி அச்சு. இப்போ காலையில் தான் சக்தி சொன்னால் ஆஃபீஸில் ஏதோ ப்ராப்ளம், அதனால் நீங்களும் சித்தி உங்களை ஏதோ பண்ணிட்டாங்கன்னு. என்னாச்சு அச்சு? ஏய் அதை விட இப்போ நீ காலேஜில் தானே இருக்கணும். இந்த டைம் என்ன வந்திருக்க? காலேஜ் போகலையா? இல்லை அச்சு, ஆஃப் டேவோட காலேஜ் விட்டுட்டாங்க. அப்போ தான் நானும் சக்தியும் ஐஸ்கிரீம் பார்லர் போனோம். அப்போ தான் சொன்னான். உடனே உங்களை பார்க்கணுன்னு இருந்தது, அதனால் கிளம்பி வந்துட்டேன். ஹரி ஓகே அச்சு? ஹே நான் பயங்கர மனசில் கஷ்டத்தோடு தான் இருந்தேன். என்னோட கஷ்டத்துக்கு மருந்து உன்கிட்ட தானே இருக்கு. ஸோ உன்னை பார்க்க வந்தேன். நான் என்னெல்லாம் எதிர்பார்த்தனோ அதெல்லாம் எனக்கு கிடைச்சிது. நான் ஐ ஆம் ஓகே. இல்லை அச்சு, இன்னும் கூட உங்கள் மனசில் அந்த குழப்பம் இருக்க தான் செய்யுது. உங்கள் பேச்சிலே தெரியுது அவ்வளோ பெரிய விஷயமா நடந்தது. நம்ம சித்தி தானே, ஃப்ரீயாக விடலாமே. எதுக்கு அதை போட்டு மனசில் போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க? அப்போல்லாம் நீங்கள் யோசிக்க மாட்டீங்களே. பிரச்சனை எதுவும் பெருசாக இருக்காச்சு? ஏன் பிரச்சனை பெருசாக இருக்குன்னு சொன்னால் மறுபடியும் கொடுப்பியா? அச்சு பரவாயில்லையே, மேடம் நேற்று திட்டேன்னு இன்னைக்கு காலேஜ்லலாம் இருந்து தைரியமும் என்னோட ஆஃபீஸ் வரையும் நான் பார்க்க வந்திருக்கீங்க. எல்லாமே உங்களுக்கு விளையாட்டு தான். நான் அங்கேருந்து எவ்வளோ கஷ்டத்தோடு வந்தேன் தெரியுமா? ஐயோ நம்ம திட்டோமேன்னு நினச்சேன். ஐயோ நீ இப்படி ஆஃபீஸில் வந்து என்ன பார்ப்பேன்னு தெரிஞ்சா அடிக்கடி நீ கோவப்படு. அச்சோ ஹரி ஓகே? இவ்வளோ நேரம் ஓகேவாக தான் இருந்தது, ஆனால் இப்போதான். என்னாச்சு அச்சு? அச்சு ஐ ஆம் வித் யூ, இதுக்காகவும் கவலைப்படாதீங்க. அப்படியா? அப்போ இப்போ ஒன்று என்னாச்சு? திருட்டு பையனு வர வர ரொம்ப சீட்டு ஜாஸ்தி ஆகிடுச்சு. நான் கூட ஏதோ என்னன்னு பயந்துட்டு பண்ணா அட்டி வாங்குவீங்க. வந்ததுதான் வந்துட்டேன், அப்படியே கொஞ்சம் கவனிச்சுட்டு போகிறது. ஆக்சுவலாக இன்னைக்கு நீ 2 தடவை கொடுக்கணும் வந்ததுக்காக, அப்புறம் நைட் என்ன திட்டினீங்கள அதுக்காகவும். அப்புறம் வேறு ஏதாவது இருக்கா? நினப்பு தான் பொழப்ப கெடுக்குமா? நான் உங்களை பார்க்க வந்தேன் பாருங்கள், என்ன சொல்லணும். இப்போ வேலையை பாருங்கள். இதெல்லாம் போங்க. இங்கே பாரு, ஒன்றும் தெரியாத பையனை இப்படிலாம் ஏமாற்றக்கூடாது. யார் நீங்கள்? ஒன்றும் தெரியாத பையனா? அப்பப்பா பின்ன ஆமாம், வாயில் வேலை வச்சா கூட கடிக்க தெரியாது. வச்சு பாரு. அச்சோ இது ஆஃபீஸ். ஆமாம், நான் என்ன பெட்ரூம்லாம் சொன்னேன். சீ வர வர அதிகமாக பேசுகிறீங்க. பேச மட்டும் தானே முடியுது, வேற எதுவும் ஒத்துக்க மாட்டேங்கிறியே. அச்சோ என்னடி? நான் ஏதோ ராங் டைமில் வந்துட்டேன் போல. யார் சொன்னா? உன்னை நான் எப்போல்லாம் பார்க்குறேனோ அப்போல்லாம் எனக்கு குட் டைம். அப்படி இருக்கும்போது ராங் டைம் சொல்கிறேன். நீங்கள் என்ன பிட்டு போட்டாலும் இங்கே ஒன்றும் வேலைக்கு ஆகாது. கீழே சக்தி வெயிட் பண்ணுறா, நான் கிளம்புறேன். சக்தியா? ஆமாம், அப்புறம் நான் மட்டும் இப்படி தனியாக வருவேன். நானும் அவளை தான் வந்தோம். சக்தி கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. கார்த்திக் வேறு சும்மா ஏதாவது அவளை வெறுப்பேற்றோன்ற பேரில் எதாவது பண்ணி வச்சிடறாங்க. அவள் அழுதுட்டு கீழே போனா, நான் உங்களை பார்க்க வந்துட்டேன். நான் அவளை போய் பார்க்கணும். கிளம்பட்டா? ஹே லூசு, என் தம்பியை பற்றி தெரிஞ்சது அவ்வளோதான் உனக்கு. அவள் அழுதுட்டு போனான்னா இவ்வளோ நேரம் வரையும் அவளை பார்க்காம இருப்பான்னு நினைக்கிறியா? அதெல்லாம் அவன் பார்த்துப்பான். இல்லை ஏய் நான் தான் சொல்கிறேன்ல, நீ போய் அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். கொஞ்ச நேரம் இங்கேயே இருந்துட்டு போ. அச்சு எப்போவுமே இந்த ஸ்மைலிங் ஃபேஸ் தான் எனக்கு வேணும். அச்சு டல்லாக இருந்தால் கையில் நல்லா தாங்க முடியாது, தெரியும்ல உங்களுக்கு? தெரியுமே. எனக்கு என்ன பிரச்சனை, அதுவும் என் கையில் கூட இருக்கும்போது? அச்சோ எந்த விஷயம் நடந்தாலும் ஃபஸ்ட்டு தைரியமாக அதை எதிர்கொள்ளணும். நீங்கள் உடனே உடஞ்சிடுறீங்க, அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்போல்லாம் என்னால் உங்களை பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி மறுபடியும் பண்ணாதீங்க, புரியுதா உங்களுக்கு? ஓ அப்படியா? அப்போது பூஸ்டர்னால் தைரியமாகவே இருக்கலாம். மேடம் தான் பூஸ்ட் தர மாட்டீங்களே.
இப்போ கிடைக்குமா? அச்சோ, என்ன சொன்னாலும் எங்கே சுற்றி அங்கே சுற்றி அந்த இடத்துக்கு வந்துடுறீங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் கிளம்புறேன். கயா, இன்னும் குளிரது குளிரது இருயிர் குளிரது காதல் உறவாடி நகருது தாங்களது தின்ன கதின்ன தா தின்ன கதின்ன தா. என்ன அதுக்குள்ள வந்துட்டா? வேரிஷி இதோ வராங்க சார். பரவாயில்லையே டீனு, நான் கூட வரமாட்டேன்னு அடம் பிடிப்பா. நீ ரொம்ப கஷ்டப்படுவேன்னு நினச்சேன். ஓகே பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டா. வரமாட்டேன்னு தான் சொன்னான். நான் சாரி கேட்டு காலில் விழாத குறையாக கூப்பிட்டு வந்திருக்கேன். எல்லாம் உனக்காக தான்டா. டீனு, இல்லை சார், நான் போய் கூப்பிட்டோன்னே வரேன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? நீ சொல்கிறத நம்புற மாதிரியே இல்லையே. ஏன்னா அவள் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. இல்லை சார், நான் போய் கூப்பிட்டோன்னே வரேன்னு சொல்லிட்டாங்க. வெல், மூஞ்ச பாரு, கொரியன் குரங்கு. இப்போ எதுக்கு என்ன பார்க்கணும்னா? அதான் பேச மாட்டேன்னு மூஞ்சி திருப்பிட்டு போனேல, அப்புறம் என்னடா இப்போ எதுக்கு என்ன பார்க்கணுன்னா? ஐயோ பக்கத்தில் வந்துட்டாலே. இப்போ ஏதாவது பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? ஐயோ கண்ணு ஏதோ பட்டுருச்சு. எரியுதே. கார்த்திக் சார், என்னாச்சு சார்? ஐயோ கண்ணு எரியுதே. ஐயோ என்னாச்சு சார்? தெரியல டீனு, கண்ணில் ஏதோ பட்டுருச்சு, எரியுது. இட்ஸ் ஓகே, நான் எதாவது பண்ணுறேன் சார். எதுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இந்த பக்கம் டீனு, இந்த பக்கம் தான் எரியுது. ஹே, அங்கே என்ன நடக்குது? ஹே, வாட் ஹேப்பன்? சார், கண்ணில் ஏதோ தூசி விழுந்துச்சா? என்னாச்சு சார்? கண்ணு எரியுதே. அச்சோ, Are you ready? 'Cause here we go, ladies. This one's for you. Vidya, Reka, Sita, Geeta, oh Lalita. Don't you know I got மேடம், சார் ஓகேவா? ஓகே. இன்னும் பத்தலையே. டீனு, என்ன பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுற? ஏன் சார்? இல்லை, ஸ்மெல் அப்படியே ஆளே இழுக்குதே, அதான் கேட்டேன். லாரா, உன்னோட பெர்ஃப்யூம் ஸ்மெல் கூட பயங்கரமாக இருக்கு. என்ன நேம்? சார், அது கேர்ள்ஸ் ஃபேஷன் சார், நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. சி, எப்படி ஒரு செட் நிற்கிறாங்க ரெண்டு பேரும்? ஆர் யூ ஓகேண்ணா? ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல. நீங்கள் 2 பேர் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? அப்புறம் அவங்க எல்லாத்துக்கும் ஒன்று தெரியுமா? நீங்களாம் இருக்கனால தான் ஆஃபீஸ்க்கே வரேன். இல்லைன்னா ஆஃபீஸ்க்கு வர்றதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதுலேயும் நீங்கள் 2 பேரும் என் பக்கத்தில் இருக்கீங்கல்ல, அதுதான் முக்கிய காரணம் நான் ஆஃபீஸ் வர்றதுக்கு. போங்க சார், சும்மா ஏதாவது ஜோக் அடிக்காதீங்க. ஹே, நிஜமாவே பாருங்க, கண்ணில் தூசு வந்தோன்னு எவ்வளோ கேர் எடுத்து பார்த்துக்கிறீங்கன்னு. இதுக்கு முன்னாடிலாம் என்னை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. இப்போ பாருங்க, 1க்கு 2 பேரா கண்ணில் தூசு விழுந்துச்சுன்னு சொன்ன உடனே ஓடி வந்து என்னன்னு பார்த்தீங்கல்ல. ஐ லைக் இட். கொரியன் குரங்கு, உனக்கு ரொம்ப தாண்டா. உங்கள் கண்ணில் தூசி விழுந்ததை பார்க்குறத விட எங்களுக்கு என்ன வேலை ஆஃபீஸில்? ஆமாம் சார். ஹே, டோன்ட் கால் மீ சார், கால் மீ கார்த்திக், ஓகே? கார்த்திக் சார், எப்படி உங்களை? சார், நீங்கள் எங்களோட ஸ்மால் சிஇஓ, உங்களை எப்படி நாங்கள் பேர் சொல்லி கூப்பிடுறது? எப்பா உலகமாக நடிப்படா. சிஓ மேலே போய் தடவி பேசுவாளுங்களாம், மேலே போய் விழுவாளுங்களாம், விட்டால் மொத்தமே கொடுத்துருவாங்களாம். ஆனால் பேர் சொல்லி மட்டும் கூப்பிட மாட்டாராம். மூஞ்ச பாரு. ஹே, நோ ஃபார்மாலிட்டிஸ், ஓகே? யூ கேன் கால் மீ கார்த்திக். நீங்கள் என்ன கார்த்திக்னே கூப்பிடலாம். சார் மோர்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏதோ அது டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்மளுக்குள்ள இதுக்கு டிஸ்டன்ஸ், நம்ம 3 பேரும் ஒன்று. ஸோ யூ கேன் கால் மீ கார்த்திக், ஓகே? ஓகே கார்த்திக். கார்த்திக் டார்லிங்.
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் என்னோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன். உங்கள் கூடலாம் என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் உங்களெல்லாம் பார்க்காம தேவையில்லாமல் என்னோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டணும்னு இப்போ நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். அதான் தூசி எடுத்துட்டாளுங்கள, இன்னும் விட்டு உரசி பேசிட்டு இருக்காங்க. எல்லாம் இந்த கார்த்திக் சொல்லணும். ஆளப்பாரு. அப்படியா? அப்படி என்ன வேஸ்ட் பண்ணீங்க டைமை? அதுவா, அது ஒரு பெரிய கதை. அதை பேசி இந்த குட் டைமை பேட் டைம் ஆக்க விரும்பலை. ஓஹோ, உனக்கு குட் டைமா? இருறா வரேன். குட் டைமா உனக்கு? சீக்கிரம், இதுக்கு மேலே டைலாக் இல்லடி. அப்புறம் களத்தில் இறங்கிடுவேன். கஷ்டப்பட போகிறது நீயாக தான் இருப்ப. ஆரம்பி. இங்கே ஹெவி ஒர்க்காக இருக்குன்னு ஆஃபீஸ்லேருந்து ரிசைன் பண்ணிட்டு போகலான்னு நினைக்கும் போது நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிட்டீங்க. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. ஹாப்பியா உனக்கு? ஹாப்பி. ஹலோ, ஹூ இஸ் த டிஸ்டர்பன்ஸ்? கார்த்திக். சந்தோஷமாக இருந்தால் அடுத்தவங்க பிடிக்கவே பிடிக்காது. யாராவது ஒருத்தவங்க உடலை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஹே யூ, தொலைச்சுடுவேன். சக்தி. ஐயோ, எனக்கு என்னதான் ஆச்சு? புக்கு தொல்லை படிக்கிற மூடே வர மாட்டேங்குது. நிறைய படிக்கிறதுக்கு இருக்கு. எக்ஸாம்ஸ் வேறு நெருங்கிட்டுருக்கு. படிக்கவே முடியலையே. நாட்டி வர வர சேட்டை ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. கொஞ்சம் கூட பயமே இல்லை. அவங்க அம்மா இருக்கும்போது கூட. ஜிவி, ஐயோ, இப்போ தான் உங்களை பார்த்துட்டு அங்கேருந்து இங்கே வந்தோம். மறுபடியும் பார்க்கணும் போலயே இருக்கேன். இதெல்லாம் தப்பு. படிக்கிற வேலையை பார்ப்போம். ஹாய் குல்ஃபி. ஜிவி, நானே தான். நீங்கள் எப்படிங்க? நீ என் வீட்டுக்கு வரும்போது நான் வர மாட்டேனா? ஏன் இவ்வளோ ஷாக்கு? இங்கே என்ன பண்ணுறீங்க? மேடம் நினச்சிங்களே நான் பார்க்கணுன்னு, அதான் உடனே வந்துட்டேன். இல்லையே, நானும் அப்படிலாம் ஒன்றும் நினைக்கல. அப்படியா? ஆமாம், நம்பிட்டேன். அதெல்லாம் சரி. இப்போ எப்படி அம்மா தெரிஞ்சு உள்ளே வந்தீங்களா இல்லை திருட்டுத்தனமாக வந்தீங்களா? உங்கள் அம்மாவும் பெரியமாவும் தான் உள்ளே தான் சந்தியா இருக்கா உங்கன்னு நினச்சாங்க. நான் வந்துட்டேன். அப்போது திருட்டுத்தனமாக தான் வந்தீங்களா? இது என்ன கேள்வி? நேரம் வந்தால் உங்கள் அம்மாவும் உங்கள் பெரியமாவும் இங்கே அனுப்பிச்சி விட்ருவாங்களா என்ன? ஜிவி, என்ன பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சு தான் பண்ணுறீங்களா? இப்போ தானே அங்கேருந்து இங்கே வந்தேன். ஆமாம், ஆன்ட்டி ஏதோ முக்கியமான வேலை பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை விட்டுட்டு இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இதெல்லாம் உனக்கே ஓரல. அமைதியாக வேலை பார்த்துட்டு இருந்த பையனை தேவையில்லாமல் வந்து என்னென்னமோ பண்ணிவிட்டு நீ படு கிளம்பி வந்துட்டேன். என்னால் அங்கே இருக்க முடியலடி. அதான் சின்ன வேலை இருக்க மம்மி, முடிச்சுட்டு ½ நாள் ரிட்டர்ன் வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். என்ன வேலை? அதுவா, சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வாரமாக வீடியோ போட முடியல. ஏன்னா உடம்பு சரியில்லை. அதனால தான் எல்லோரும் நான் எப்படி இருக்கேன்னு கேட்டிங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். டைமிங் கம்மியாக தான் இருக்கும். இன்னும் 1 or 2 டேஸ்க்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா டைமிங் அதிகமாக போடலாம். அப்புறம் சாரி, இத்தனை நாள் வீடியோ போடாமல் இருந்ததுக்கு. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் போட முடியாமல் போச்சு. இனிமேல் கண்டிப்பாக ரெகுலராக வீடியோ போட்டுடலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். என்னடா கம்மியாக காமிச்சிருக்காங்களே ஜீவன் சந்தியாவான்னு நினைக்காதீங்க. இதோட கண்டினியூட்டி நாளைக்கும் இருக்கும். நாளைக்கு பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். பை. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். பாய். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.